ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி. நம்ம இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு ஆக்டிவ் எக்ஸசைஸ்னால் என்ன, அதோட கிளாஸிஃபிகேஷன் என்ன, அண்ட் எதுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல் ஆகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ரீ எக்ஸசைஸோட வீடியோவும் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணல அப்படின்னா, நம்ம சேனலில் அதுக்கான வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் எக்ஸசைஸ் தெரப்பி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதில் வந்து டீட்டெயிலாக வந்து நான் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் வந்து செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இன்றைக்கி வந்து ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து பார்க்க போகிறோம். ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து படுத்திருக்காங்க. ஓகேவா? இவங்களுக்கு வந்து நம்ம எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? நார்மலாக எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து இந்த மாதிரி ஷோல்டரை வந்துட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணி ஷோல்டரை வந்து நியூட்ரலில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து பண்ண வைக்கும். இப்போ வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து இவ்வளோ வந்து வருது. ஓகேவா? ஆனால் அந்த பர்சனால் இங்கேருந்து, அதாவது 0லேருந்து ஒரு 40 டிகிரி மட்டும் தான் அவங்களால பண்ண முடியுது. அதுக்கடுத்து வந்து அவங்களால பண்ண முடியல. இன்கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அசிஸ்டன்ஸ்னால் என்ன, இப்போ நம்மளோட வேலையை வந்து கொஞ்சம் ஈஸியாக்குறதுக்கு நமக்கு ஒரு சில அசிஸ்டன்ஸ் வந்து வச்சுருப்போம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணனால அந்த பர்சனால் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் இது வந்து நார்மலாக நீங்கள் இப்போ வந்து இப்போ 0 டிகிரியில் இருக்காங்க, 0 டிகிரியுமே அவங்களால பண்ண முடியல, கொஞ்சம் கூட அவங்களால அசைக்க முடியல அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் அசிஸ்டடில் வராது. அது வந்து பாசிவில் போயிடும். நம்ம ஃபுல்லாகவே 0லேருந்து 130 வரைக்கும் நம்ம தான் வந்து பண்ணுறோம். ஸோ அது வந்து பாசிவில் வந்து போயிடும். அண்ட் ஓரளவு அவங்களால பண்ண முடியுது, கொஞ்சம் தூரம் தான் அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து மூமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இந்த ஆக்டிவ் எக்ஸசைஸோட டெஃபினிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வாலண்டரி கன்ட்ராக்ஷன் ஆஃப் த மசில் விச் ஏபிள் டு ப்ரொடியூஸ் லிட்டில் மூமெண்ட். வாலண்டரியாக வந்து அவங்களால லிட்டில் மூமெண்ட், ஒரு கம்மியான மூமெண்ட் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? வாலண்டரி கன்ட்ராக்ஷன் ஆஃப் muscle which able to produce little movement but not sufficient enough to produce full arm. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ பேஷண்ட்க்கு வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் லிட்டில் மூமெண்ட் வந்து அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், இப்போ இந்த ஜாயிண்ட்டில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் எல்போ ஃப்ளெக்ஷன்னா 0 to 130 டிகிரினா 130 டிகிரி வந்து அவங்களால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்க்கு நம்ம வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் மூமெண்ட், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் மூமெண்ட், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் வந்து தெரபிஸ்ட் வந்து கொடுப்போம். எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து அச்சீவ் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் எக்ஸ்டர்னல் அசிஸ்டன்டோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுத்து அடுத்து பேஷண்ட் வந்து கண்டாக்ட் பண்ண சொல்லி, நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களால் முடியும், நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படி சொல்லி நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஓகேவா? ஸோ தட் இந்த மாதிரி பண்ணுறதான் வந்து ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இதோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னா, இப்போ ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்துட்டு எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பிரின்சிபல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, த்ரூ அவுட் வந்து நம்மளுமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஓரளவு அவங்களால பண்ண முடியுது. இப்போ வந்து 0 to ஒரு 40 டிகிரி அவங்க பண்ண முடியுது அப்படின்னா 0 to 40 டிகிரி அவங்க தான் பண்ணணும். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம், அசிஸ்டன்ஸ் பண்ணுறோம்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அண்ட் அதுக்கப்புறம் 40 to 45 டிகிரி நம்ம கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அடுத்த 45 to ஒரு 50 டிகிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள பண்ண சொல்லணும். இந்த மாதிரி அவங்கள பண்ண சொல்லி அப்புறம் நம்ம பண்ண சொல்லணும். அந்த மாதிரி வந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். நம்மளே வந்து த்ரூ அவுட் வந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா பாசிவ் மோட்டாக வந்து ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பேஷண்ட் வந்து பண்ண விடக்கூடாது. இது வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். ஓகேவா? நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த பேஷண்ட் வந்து கண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து அப்ளை பண்ணணும். இன்கேஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்க்காம வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற ஸ்ட்ரென்த்துமே வந்து அந்த பேஷண்ட்க்கு வந்து டிக்ரீஸ் வந்து ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த அப்ளை பண்ணுற இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஒரே பாயிண்ட், இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, எந்த ஃபோர்ஸ் ஆஃப் மசில்,
இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எந்த பக்கமா அவங்க வந்து மூவ் பண்றாங்களோ அந்த பக்கமா வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா. இன்கேஸ் வந்து இப்போ எல்போ ஃப்ளெக்ஷன் எடுத்துக்கோங்க ஓகேவா. எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல நடக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டைரக்ஷன்ல தான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோர்ஸுமே வந்து அப்ளை பண்ணணும். இல்ல இத விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டா இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா, அது வந்து அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸோ இல்ல எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ வந்து கிடையாது. அது வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து மாறிடும். ஸோ அதில் வந்து எந்த டைரக்ஷன்ல வந்துட்டு அவங்க மூவ் பண்றாங்களோ அந்த டைரக்ஷன்ல தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுவோம் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இது வந்து மேஜரான விஷயம். அண்ட் இதில் வந்து ஒரு டயக்ராம் வந்துட்டு இருக்கு. அந்த டயக்ராம் வந்து மாறிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து எல்போ ஃப்ளெக்ஷனை வந்து இதோட சேம் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டாச்சு. அண்ட் எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு அவங்களோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருக்கும். அந்த எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இவ்வளோ வந்துட்டு இருக்கு. டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு விச் இஸ் ரெக்வயர்ட் டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அப்படின்னா ஃபுல் எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு ஓகேவா. இந்த டோட்டல் ஃபோர்ஸ் அவங்க எப்படி வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் ஓகேவா. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மூலமா இப்போ பேஷனே வந்துட்டு அவங்களே வந்து பண்ணுறது ஓகேவா. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மூலமா வந்துட்டு பேஷனே வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். அடுத்து வந்து இந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் அவங்களால பண்ண முடியல ஓகே. ஓரளவு பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பண்ண முடியல. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ். அசிஸ்டன்ஸை கொடுத்து நம்ம பண்ண சொல்லுவோம் ஓகேவா. இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ். இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அசிஸ்டன்ஸ்க்கு அடுத்து வந்து கடைசியாக வந்து ஓரளவு பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட மசில் வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அவங்களோட மசிலை திருப்பி ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறோம் ஓகேவா. இந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை இந்த அளவுக்கு பாதி பாதியாக நம்ம பிரித்து பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எவ்வளோ தூரம் அவங்க பண்ண முடியுறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து பண்ண வைக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மசில் ஆக்ஷன் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான பிரின்சிபல். அதுக்கப்புறம் வந்து டெக்னிக் ஆஃப் அப்ளிகேஷன். எப்படி வந்து இந்த பேஷனுக்கு வந்து இந்த ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறதான் வந்து டெக்னிக். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம சூட்டபிளான ஸ்டார்டிங் பொசிஷன், சேம் ஃப்ரீ எக்ஸசைஸ் உள்ள மாதிரி தான் வந்து வரும். சூட்டபிளான ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் ஓகேவா. அதாவது இப்போ ஒரு பொசிஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொசிஷனை நமக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுக்க போகிறோம். அவங்கள அதில் இருந்தால் நம்ம வந்து ஆக்டிவாக வந்து மூவ்மெண்ட்டும் பண்ண சொல்ல போகிறோம் ஓகேவா. அந்த பொசிஷன் வந்து அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கணும். ஸோ அது ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட். எந்த பேட்டர்னில் வந்து அவங்க மூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிடணும். இன்கேஸ் பேஷனுக்கு வந்து புரியல அப்படின்னா திருப்பி வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணோம் ஓகேவா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, தேர்ட் ஒன் ஃபிக்ஸேஷன். ஃபிக்ஸேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களோட ஜாயிண்ட்டை வந்து பக்கத்தில் உள்ள ஜாயிண்ட் வந்து ஃபிக்ஸேஷன் வந்து பண்ணலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்போ ஃப்ளெக்ஷனுமே எடுத்துக்கிறோம் ஓகேவா. இந்த மாதிரி பேஷண்ட் வந்து படுத்திருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஷோல்டர் இந்த ஆர்ம் பொசிஷன் வந்து ஓரளவு ஷோல்டர் வந்து மூவ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் வந்து ஷோல்டர் ஃப்ளெக்ஸ் பண்ணி எல்போ ஃப்ளெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஷோல்டரில் வந்து நம்மளோட தெரபிஸ்டோட ஒரு ஹேண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே வந்து எல்போ ஃப்ளெக்ஷன் வந்து பண்ண சொல்லணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸேஷன். அண்ட் ஃபிக்ஸேஷனுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஓரளவு பர்சனால் மூவ் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் அவங்களால மூவ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இந்த மூவ் பண்ணக்கூடிய எந்த லிம்ப் வந்து ஏரில் வந்து மூவ் ஆகுதோ அந்த ஏரியா வந்து நம்ம தெரபிஸ்டோட கையால் நம்ம வந்து சப்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் சப்போர்ட் மட்டும் தான் பண்ணும். பேஷண்ட் மூவ் பண்ணும்போது நம்ம வந்து மூவ் வந்து பண்ணக்கூடாது ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து எப்பயுமே ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கும். ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து ரொம்ப வந்துட்டு ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆன்டகோனிஸ்ட் மசிலோட ஆக்ஷன் வந்து அதிகமாக இருக்காதபடி ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து ஸ்டெபிளைஸாக இருக்கும். இப்போ எல்போ ஃப்ளெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளெக்ஸாஸ் வந்து என்னதான் ஆக்ட் ஆகும், நமக்கு வந்து அகோனிஸ்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இதே எக்ஸ்டென்சார் வந்து நமக்கு ஆன்டகோனிஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஓகேவா. ஸோ ஆன்டகோனிஸ்ட் மசில் வந்து நல்லா ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ட்ராக்ஷன். இன்கேஸ் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா, அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புல் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி புல் கொடுக்கறனால நமக்கு ட்ராக்ஷன் வந்துட்டு கொடுக்கறனால ஜாயிண்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேஷனால் ஒழுங்காக வந்து பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும் ஓகேவா. அடுத்து 7th பிரின்சிபல் வந்து அசிஸ்டட் ஃபோர்ஸ். அசிஸ்டிவ் ஃபோர்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்பயுமே எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸை இம்பார்ட்டண்டாக இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து பேஷனோட கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி கொடுக்கணும். நம்ம வாட்டில் எக்ஸசிவாக கொடுக்கும் அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது. பேஷண்ட் வந்து மூவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அவங்க எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கொடுக்கணும் ஓகேவா. அதுதான் வந்து அசிஸ்டன்ட் ஃபோர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்பீட்டேஷன், எவ்வளோ ரிப்பீட்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பேஷண்டோட டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஈஸியாக ஃபெட்டிக் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம கம்மியான ரிப்பீட்டேஷன் வந்து கொடுத்தா போதும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செட்டாக பிரிச்சுக்கிறணும். அண்ட் அடிக்குவேட்டான கேப்புமே கொடுக்கணும். அண்ட் 9th ஒன் வந்து அப்படின்னா, கோஆப்ரேஷன் ஆஃப் பேஷண்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ மூவ்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து
கொஞ்சம் கோஆப்ரேட்டிவாக வந்துட்டு இருக்கணும். பேஷண்ட் வந்து நம்ம சொல்லிக்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த பேஷண்ட் வந்துட்டு ஓரளவு கான்ஷியஸாக வந்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கோஆப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அண்ட் இதெல்லாம் வந்து இதோட டெக்னிக்ஸ். ஓகேவா. அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு இதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். இந்த ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ்னால என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன யூசஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரேஞ்ச் ஆஃப் மோஷன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். ஏன்னா ஓரளவு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அவங்க அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா. அடுத்து வந்து ஸ்ட்ரென்த்து, பவர் அண்ட் என்டியூரன்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணலாம். வீக்காக இருக்கிற இடத்துல இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா. ஆனால் கொஞ்சம் அளவு தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதிகமாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயிண்ட்ல வந்து ட்ராக்ஷன் கொடுக்கறனால நமக்கு வந்து அதர்ஷன் ஃபார்மேஷன் வந்து பிரேக் வந்து ஆகும். ஓகேவா. அதர்ஷன் ஃபார்மேஷன் வந்துட்டு நமக்கு வந்து பிரேக் வந்து ஆகும். அது வந்து பிரேக் அதர்ஷன் ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பாசம் இருந்தால் வந்து நமக்கு ரெடியூஸ் வந்து ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதாவது டைட்டான டிஷ்யூஸ், டைட்டான சாஃப்ட் அண்ட் டிஷ்யூஸ் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரெச் வந்து ஆகும். ஓகேவா. டைட்டான சாஃப்ட் டிஷ்யூ வந்து நமக்கு ஸ்ட்ரெச் வந்து ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கோஆர்டினேட்டட் மூவ்மெண்ட்ஸை வந்து நம்ம பெர்ஃபார்ம் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிளட் ஃப்ளோ வந்து மசில் வந்து ஒர்க் ஆகுனால பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகும். அண்ட் வீனஸ் ட்ரைனேஜுமே வந்து நமக்கு இன்க்ரீஸ் வந்து ஆகும். ஓகேவா. இதெல்லாம் வந்து இதோட எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு வீனஸ் ட்ரைனேஜ் அண்ட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம இதோட லாஸ்ட் டைப்பான ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரெசிஸ்டட் எக்ஸசைஸும் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு ரீகேப் வந்து பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன பார்த்தோம், ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். அதோட டெஃபினிஷன் வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் அதோட பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிஷனை எப்படி வந்து அவங்க டயக்ராமாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆக்டிவ் அசிஸ்டட் எக்ஸசைஸை எப்படி வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்குன்னு, ஸ்டார்டிங் பொசிஷன், பேட்டர்ன் ஆஃப் மூவ்மெண்ட், ஃபிக்ஸேஷன், அப்புறம் வந்து சப்போர்ட்டு, அப்புறம் ஆன்டகோனஸு, அப்புறம் வந்து ட்ராக்ஷனு, அடுத்து வந்து அசிஸ்டர் ஃபோர்ஸு, ரிப்பீட்டேஷன், கோஆப்ரேஷன், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்து வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் யூசஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா. அண்ட் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ. சிவா. நெக்ஸ்ட் வீடியோ. பாய். அண்ட் இன்கேஸ் வந்து நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் வந்து லேர்ன் ஃபிசியோ வித் சலோமி அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் வந்துட்டுருக்கு. அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயும் இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் எதையுமே வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ. சிவா. நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.